ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. நீ நினைத்தது அப்படியே பலிக்கப் போகிறது. நீயும் நிறைய சோதனைகளை சந்தித்து விட்டாய். மலை போல் உள்ள பிரச்சனையை தாண்டி வந்து கொண்டிருக்கிறாய். இன்னல்களை கடந்து வந்து விட்டாய். என் செல்வமே, இன்று வியாழனில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வந்து ஒரு குறிப்பினை தந்து வேண்டுதல்களை நிறைவேற்றித் தருவேன். நீ என் மீது நம்பிக்கை குறையாமல் வைத்த பக்தியினால் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கப் போகிறது. நீ அமைதியாக இருந்தும் பொறுமை காத்திருந்தும் அதற்கான பலனை அடையப் போகிறாய், பெறப்போகிறாய், அனுபவிக்கப் போகிறாய், முழுவதுமாக அனுபவிக்கப் போகிறாய். அற்புதம் நடக்காதா, அதிசயம் நடக்காதா என ஏங்கி தவித்த என் தங்கத்திற்கு அதற்கான நேரம் இதுதான் என்பதை அச்சசலாக உணர்த்த இருக்கிறேன் உன் சாய். உன்னை நான் காக்க வைத்து விட்டேனா? இனி உன்னை காக்க வைக்க மாட்டேன். இன்று என்னை முழுவதுமாக உணர்ந்து விடுவாய். உதவி தரும் நபராக என் உருவத்தை காட்ட இருக்கிறேன். அந்த நொடி முதல் உன் துன்பங்கள் எல்லாம் பறந்து உன் வாழ்க்கையில் நன்மை பிறக்க ஆரம்பிக்கும், ஒளி வீச ஆரம்பிக்கும். இனம் புரியாத ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை உணர வைப்பேன். இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றியதாக சரித்திரமே அல்ல. சாத்தியமே இல்லாத அனைத்தையும் சுலபமாக நடத்தி முடிப்பவன் நான். அதை நீ அறிந்ததுதானே. நீ தனியாக போராடும் போது உன்னை நான் தவிக்க விடப் போவதில்லை. வெற்றி கிடைக்குமா என்று எண்ணியது முடிந்தது. வெற்றி இனி உன் பக்கம் குவியும் என்பதுதான் உறுதியான உறுதி. எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தாய், இன்னும் சற்று நேரம் காத்திரு. நம்பிக்கையை மட்டும் எப்போதும் விட்டுவிடாது. உன்னுடைய நம்பிக்கைக்கு, உன்னுடைய அதீதமான நம்பிக்கைக்கு, உன்னுடைய பூரணமான நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது. அந்த நம்பிக்கைதான் உன் எண்ணங்கள் அனைத்தையும் பலிக்க வைக்கும். உன் பிரார்த்தனைகள் நிறைவேறும், நிறைவேற்றுவேன். பொறுமையாக இரு. அதிசயத்தை நிகழ்த்தி காட்டுவேன். இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். அதனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வாய், மகிழ்ச்சி நிரம்பிய வாழ்க்கை வாழ்வாய். இதை உறுதியாக நம். உன்னோடே எப்போதும் நான் இருப்பேன். நான் இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு. இன்று வியாழனில் செயல் மூலமாகவோ சொல் மூலமாகவோ யார் வடிவமாகவோ ஏதேனும் நபர் மூலமாகவோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன். இதற்காகத்தான் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாய், இதற்காகத்தான் காத்து கொண்டிருந்தாய், இதற்காகத்தான் ஏங்கிக் கொண்டிருந்தாய். இதைத்தான் நடக்குமா நடக்காதா என்று பரிதவித்து கொண்டிருந்தாய். உறுதியாக நம். மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. இனி உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயமே வேண்டாம். என் பிள்ளை திடமான மனம் கொண்டவள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இப்போது தளர்ந்து போய்விட்டாய். எதனால் அப்படி தளர்ந்தாய்? யார் பேச்சை கேட்டாய்? என்னை நம்பவில்லையா? இல்லை உன்னை நம்பவில்லையா?
இல்லை வேறு யாராவது உன்னை குழப்பி விட்டார்களா, குழப்பமடைய செய்து விட்டார்களா? என்ன நடந்தது? என்ன நடந்தது? வாழ்க்கையில் நிறைய நீ சங்கடங்களை சந்தித்து விட்டாய் என்று எனக்கு தெரியாதா? என்னிடம் வேண்டுதலை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியாதா? நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனசில் இருக்கும் கோபம், வலி, இதையெல்லாம் இப்போதைக்கு பொருட்படுத்தாதை, விட்டுவிடு. அது உனக்குள் இருக்கும் வரை, அது உன் மனதில் ஒலித்து கொண்டிருக்கும் வரை உன்னால் நிச்சயமாக நிம்மதியாக வாழ முடியாது. அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். இத்தனை குழப்பங்கள் இருந்தால் எப்படி நீ வாழ்க்கை வாழ முடியும்? உன் மனதில் நிம்மதி இல்லை என்றால் எப்படி வாழ முடியும்? உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டே இருக்கலாமா? விட்டுவிடு, விட்டுவிடு என்று சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறாய். கஷ்டம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவ்வளவு அனுபவிக்கிறாய். துன்பத்தால், துயரத்தால், பலர் தரும் பேச்சு குத்தலால், நக்கலால், செய்யும் செய்கையால் உன்னுடைய மன அழுத்தமானது உன்னை நோய்வாய்ப்படச் செய்து விட்டது. அனைவருக்கும் ஆலோசனை கூறினாய், ஆனால் உனக்கு ஒருவர் கூட வரவில்லை. வேண்டாம், கொந்தளிக்கிறாய். கொந்தளிப்பதை நிப்பாட்டு. பொறுமை வேண்டும், நம்பிக்கை வேண்டும், அமைதி வேண்டும். மௌனம் மட்டும்தான் இந்த நேரத்தில் சிறந்தது. உன் மனதில் எதற்கு வேண்டாத எண்ணங்களை எல்லாம் வளர்த்துக்கொள். நேர்மறையான எண்ணம் மட்டும் போதும். நல்லது நடக்கும் என்று உறுதியாக நம்பணும். என் சாயி செய்வார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கணும். கஷ்டங்கள் நிரந்தரம் அல்லையே. உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன், கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல. கவலை வேண்டாம், நான் உனக்கு துணையை நிற்பேன். உன் வாழ்க்கையில் உனக்கானது எல்லாம் நான் தீர்மானித்து, எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அதன் பலனாக உன் பிரார்த்தனைகள் நிறைவேறிவிடும். நிச்சயம் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வருவாய். உன்னை என் கையால் ஆசீர்வதித்து உயர்த்துவேன். உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய உன் சாயி இருக்கும்போது ஏன் பதட்டப்படுகிறாய், பயப்படுகிறாய்? உன்னுடைய வேலையை மட்டும் கவனமாக செய். அவர்கள் இப்படி இருக்கிறார்கள், இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்ற எண்ணம் வேண்டாம். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் அவர்கள் இதேபோல் இருக்க முடியாது. உன்னுடைய சூழல் கொந்தளிப்பு வரும், சூழல் அவர்களுக்கும் வரும். அப்போதுதான் தெரியும் ஒருவரை எப்படி காயப்படுத்தினோம் என்று. நான் பார்த்து கொள்கிறேன், நீ விட்டுவிடு. நீ தெளிவாக இரு, நம்பிக்கையோடு இரு. உன் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.